பதிலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம். அதாவது ஒரு லோன் வந்து என்ன வித்தியாசம், லோன் ஃப்ராட்னா என்ன வித்தியாசம்னு. இப்போ அதே மாதிரி சில பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு ப்ராப்பர் லோன் எப்போ லோன் ஃப்ராடு, அதாவது ஃப்ராடுலண்ட்டு லோன் ஆகுது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு லோன் வாங்கும்போது வச்சுங்களேன், இப்போது இந்த சேலரி ஸ்லிப்புன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து அதை ஒரு போர்ஜரியாக கொடுக்குறது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது வந்து தப்பாக அந்த கட் அண்ட் பேஸ்ட் மாதிரி பண்ணி அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறது. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஃபேக் டாக்குமெண்ட்ஸ், சப்போஸ் இல்லாத ஒரு ஐடி ப்ரூஃப், இல்லாத ஒரு அட்ரஸ் ப்ரூஃபு, வேறு ஒரு ஆதார் பேரில், வேறு ஒரு பேன் நம்பரில் உங்கள் ஃபோட்டோ இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எதையாவது கிரியேட் பண்ணி அது பேங்க்கோட பார்வைக்கு வந்துச்சுன்னா அது சீட்டிங் கேஸாக மாறிடும். லோன் டீஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே லோன் டீஃபால்ட் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் வரைக்கும் போகிறதில்ல. ஏன்னா லோன் டீஃபால்ட்டுங்கிறது வந்து அக்ரிமெண்ட் பேஸ்டு லோனுங்கிறதுனால அதை வந்து யாரும் வந்து அரெஸ்ட் வரைக்கும் கொண்டு போக மாட்டாங்க. ரெண்டாவது கேஸ் போட்டாலும் கேஸ் நிற்காது. ஆனால் உங்கள் செக்யூர்ட் அன்செக்யூர்ட் லோன் கிரெடிட் கார்டு டிஃபால்ட் குறித்த சந்தேகங்களுக்கு வழக்கறிஞர் சரவணன் பதில்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.